வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை நம்ம இன்றைக்கி பால் ஊற்றி செய்ய போகிறது கிடையாது. தேங்காய் பால் ஊற்றி நல்லா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் மாவு, அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சதும் தண்ணி இறக்கி வச்சுருங்க. அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு உப்பு, நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சப்பாத்தி பாவு மாற்றுக்கு பிணைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு தயாரிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு 1 கப் வெல்லம், அதுக்கு நம்ம அரிசி மாவு கலக்கிறப்ப 2 கப் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதில் 1 கப் தண்ணி போயிருச்சு. மீதி 1 கப் தண்ணி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரையிற அளவுக்கு வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா வெள்ளெல்லாம் கரையும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இப்போ தேவையான அளவு பசும்பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதுலேயே தேங்காய் இருந்துச்சுன்னா துருவி சேர்த்திக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கல. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.